விருப்பம் இல்லையா? நல்ல சிவத்தோட மகளாச்சே, இவகிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தேவையில்லாம யாருகிட்டையும் நான் பேச விரும்பல. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உங்க துன்பத்துல பங்கெடுத்துக்க ஒருத்தர் இருக்காங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. என்னுடைய துன்பத்தை மத்தவங்க யாரும் சுமக்கணும் நான் எதிர்பார்க்கல. கண்ட நாய்களோட உனக்கு என்னடி பேச்சு? நாயா இருந்தா கூட பரவாயில்லடா, நன்றியோட இருக்கும். நீ நல்ல சிவங்கிற பாம்போட குட்டியாச்சே. அப்பனும் பிள்ளை என்னைக்காவது அடிபட்டு என்னைய அப்பாவை எவ்வளவு கேவலமா பேசுறா பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். மரியாதை விட்டு போடு. வீட்டுக்கு போக எனக்கு தெரியும். அவ்வளவு காட்டியா? ஏண்டா பணக்கார வீட்டு பொண்ண வளைச்சு போட்டா வசதியா வாழலாம், எங்களை பழி வாங்கலாம்னு நினைக்கிறியா? நடக்காதுமா, மகத்துடுவேன். உங்களை எல்லாம் பழி வாங்க தாண்டா போறேன். ஆனா உன் தங்கச்சியை கெடுத்து நான் பழி தீர்த்துக்க மாட்டேன். ஏன்னா நான் மனுஷன். உங்களை மாதிரி சாக்கடை பண்ணிருக்கேன். என்ன சொல்றேன்? இது வரைக்கும் ஒன்ன விட்டு வச்சேன். உங்க அப்பனை நான் பழி வாங்க விட மாட்டேன். என்னம்மா அர்த்தம் இல்லாம இங்க உட்கார்ந்துட்டு எழுதிட்டு இருக்க? இல்லப்பா, தமிழ்ல எல்லாமே அர்த்தத்தோட தான் இருக்கு. பாத்தீங்களா, விடவேங்கிற வார்த்தையில கூட பொட்டு இல்ல, சுமங்கலிங்கிற வார்த்தையில பொட்டு இருக்கு. மறுபடியும் சுமங்கலி ஆகலான்னு பாக்குறியா? ஆனா ஜெயபால் உனக்கு கணவனா வருவான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதே. அப்பா, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பேசினா அவனை விரும்புறான்னு அர்த்தமா? அப்ப பஞ்சு நெருப்பையே தேடி போகுது. அதுக்கு காரணம் என்ன? ஜெயபாலுங்கிற பேரை உச்சரிச்சாலே எனக்கு கெட்ட கோபம் வரும். அவனோட பேசவோ அவனை நீ பார்க்கவோ கூடாது. ஆமா, கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சா? அப்பா, ஒரு பெரிய பணக்கார இடத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏற்கனவே நடைபெணுமா இருக்கிறேனா? அப்படி ஏதாவது செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே பணமாயிடுவேன். மிரட்டுறியா? யார்கிட்ட பூச்சி காட்டுற? நான் சொன்னதுதான் நடக்கும். மல்லிகா, உங்க அப்பா குணம் தான் உனக்கு தெரியுமே. அவர் சொல்றபடி நடந்துக்கம்மா. உனக்கு ஆறுதல் சொல்றது தவிர வேற வழி இல்லம்மா. தூண்டில சிக்கி இருக்கிற மீன் தரையில துடிக்கிற மீனை பார்த்து ஆறுதல் சொல்லுது இல்ல? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நானா தேவி தரிசனம் பண்ண வந்தேன். தேவி தரிசனமா? இது பிள்ளையார் கோயிலாச்சே. நான் தரிசிக்க வந்தது இந்த தேவிய. யாராவது பாத்துட்டு போறாங்க. வீட்டுக்கு கிளம்ப போறேன். நான் ஆர்டர் பண்றேன். உட்கார். என்னது? என் பொண்ணு காதலிக்கிறாளா? எதை வச்சியா சொல்ற? கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தெருவுக்கு வராமலா போகும்?
என் வீட்டு கத்திரிக்காய் எனக்கு தெரியாம காய்ச்சி அது எப்படியா கடத்தருக்கு போகும்? அப்பா என்னப்பா அது கத்திரிக்காய் முருங்கைக்கான்னு காய்கறி வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க, கொத்தவால் சாவடியில ஒரு இடம் இருக்கான். அங்க உங்க அப்பா கடை வைக்கலாமான்னு என்கிட்ட கேட்டாரு. முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அட நீங்க வேற, உங்க தங்கச்சியை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்காருங்க. அவள் எங்கே நீ பார்த்த? கோயில்லையே. இன்னைக்கு அவ காலனுடைய பிறந்த நாளா. இவ அர்ச்சனை பண்றா கட்டி பிடிச்சுக்கிட்டு. கோயில்லையா? அவங்க ஐயருக்கு எதிராலேயே குட்டி கழிச்சா இதே மேட்ரா? ஏ மேட்டர் தான். வரட்டவா வந்துட்டாளே. எங்கம்மா போயிட்டு வர? கோயிலுக்கா? ஆமாப்பா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். இந்தாங்கப்பா பிரசாதம். தேங்காய் மரத்துல இருக்கும் போது தண்ணியோட இருக்குது, அதுவே கோயிலுக்கு போய் வந்தா குங்குமத்தோட இருக்குது. இல்லம்மா, அவன் ஊர் என்னம்மா? தெரியாது. குலங்கோத்திரம் தெரியாது. நல்லா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ஒர்க் பண்றதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க. அவன் தொழிலாளர் என்னன்னு தெரியுமா? தெரியும். சிபிஐ ஆபீசர், பேர் மோகன். சிபிஐ ஆபீஸா? நான் தான் மோகன் பேசுறேன். இங்க லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பயிர் கடத்தல் வியாபாரம் நடக்குது. உடனே வாங்க. அட்ரஸா? அட்ரஸ் வந்து வைங்க. மாப்பிள, நீங்க என்ன காட்டி குடுக்கறதுக்காகவா என் மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்? நான் ஒரு காவல் அதிகாரி. யாரும் தப்பு பண்ணாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க என்னுடைய மாப்பிளைங்கிறத மறந்துட்டீங்க. அதுக்காக உங்க திருட்டு கூட்டத்துக்கு நான் உடனே இருக்கணுமா? உன் கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். அப்போ உன் மனைவி மேல உனக்கு அக்கறை இல்ல? என் மனைவி முக்கியம். அதை விட என் தொழில் ரொம்ப முக்கியம். என் கடமையை செய்தே தீருவேன். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா உன்னுடைய கடமை தான் முக்கியங்கிற. அதே போல எனக்கும் தொழில் முக்கியம். அவரே யார் மேனங்க இந்த நாயை தூக்கிட்டு போய் மாடியில இருந்து கீழே போடுங்க. ஓகேவா? போய் இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மருந்து வேணுமா, பணம் வேணுமா? எங்களுக்கு மருந்தே போதும். மருந்தே போதும். மருந்தே போதும். குமஸ்தா குமஸ்தா, நீங்க பெரிய பிஸ்தா பிஸ்தா. இவரான குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயபால் தன் சொந்த தங்கையை கொலை செய்துவிட்டு ஏற்கனவே தண்டனை அடைந்தவர். பெரிய ரவுடி என்று பெயர் பெற்றவர். அப்படிப்பட்ட பயங்கரவாதியை ஜாமீனில் விடுதலை செய்தால் சாட்சிகளை மிரட்டி வழக்கில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். எனவே வழக்கு முடியும் வரை அவரை காவலில் வைக்கும்படி தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா? எஸ் யுவர் ஆனர். ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்பதற்கு சர்க்கார் வக்கீல் சொல்லும் காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. மேலும் அது மனித உரிமையை பறிப்பதாகும். எப்போதோ தண்டனை அனுபவித்தவன் எப்பவும் குற்றவாளியாக இருப்பான் என்ற வாதம் அர்த்தமற்றது. குற்றவாளி சாட்சிகளை மிரட்டி இந்த வழக்கினை திசை திருப்பிடுவார் என்று சொல்வதே கேலிக்குரியதாகும். ஏனென்றால் இந்த வழக்கின் முதல் சாட்சியே இந்த வட்டாரத்தில் புகழ்பெற்ற இன்ஸ்பெக்டர் ரவி அவர்கள். அவரை விசாரிக்கும்படி கனம் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் பிரசீத். மிஸ்டர் ரவி, குற்றவாளி ஜெய்பால் நல்ல சிவத்தின் ஆளை கொலை செய்ததை நீங்கள் பார்த்தீர்களா? துப்பாக்கியால் சுடப்பட்டு கிடந்ததை பார்த்து அருகில் இருந்த துப்பாக்கியில் இருந்த கைரேகையும் ஜெய்பாலின் கைரேகையும் ஒன்று என்று கைரேகை நிபுணர் கூறியிருக்கிறார். குற்றவாளியை ஜாமீனில் விடுதலை செய்தால் சாட்சிகளை மிரட்டி தடைகளை அழிச்சுவாங்கன்னு பயப்படுறீங்களா? ஆமா. அதாவது குற்றவாளியை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, அப்படித்தானே? எத்தனையோ குற்றவாளிகள் தண்டனை தப்பித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த குற்றவாளிகள் சாட்சிகளை தங்கள் வலையில் போட்டுக் கொண்டதாக அர்த்தமா? போலீஸ்காரர்கள் அப்பாவிகளை குற்றவாளிகள் என்று நிரூபிப்பதில் அக்கறை காட்டுகிறார்களே தவிர
குற்றங்களை எப்படி தடுப்பது என்ற அக்கறை காட்டுவதில்லை. அப்படி அவர்கள் செய்திருந்தால் நம் நாட்டில் குற்றவாளிகளை இருந்திருக்க மாட்டார்கள். கோர்ட்டில் கேஸ் கட்டுகள் குவிந்திருக்காது. எத்தனையோ அப்பாவிகளின் மானமோ உயிரோ பறிக்கப்பட்டிருக்காது. யுவர் ஆனர், நம் நாட்டில் நீதியும் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கலன் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்சால் யுவர் ஆனர். இந்த வழக்கில் ஜாமீன் சம்பந்தப்பட்ட தீர்ப்பை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது.